ரெண்டு ஸ்கொயர் கொடுக்குறாங்க இல்லையா? ரெண்டு ஸ்கொயர்ல ஒரு ஸ்கொயரோட சென்டிமீட்டர் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல. இது எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 1 சென்டிமீட்டர். -2 ரெண்டாவது 3 சென்டிமீட்டர் இது 3 சென்டிமீட்டர் இருக்குது. இது சார்ஜ் எவ்வளோ? 5 into 10⁻². இது ரெண்டையும் வந்து ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து எங்கிருந்து எங்கே போகும்? இதுலேருந்து இதில் போகும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அப்படி தான் போகுமா நமக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டு ஸ்பீயருடைய சைஸும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் எதில் அதிகமாக இருக்குதோ அந்த பாயிண்ட்லேருந்து சார்ஜ் குறைவாக இருக்கிற இடத்துக்கு போகும். சைஸ் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இதோட சைஸ் வேறு, அதோட சைஸ் வேறு. சைஸ் அதிகமான மாதிரி வேரியேஷன் வரும்போது சார்ஜ் அதிகமாக இருக்கிறது சார்ஜ் கம்மியாக இருக்கிறது அப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அது எதாவது டெஃபைன் பண்ணி இருக்கும் அப்படின்னா எந்த இடத்துல பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குதோ அந்த பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் குறைவாக இருக்கிற பாயிண்ட்டுக்கு போகும். பொட்டன்ஷியல் எங்கே அதிகமாக இருக்கிறது பொட்டன்ஷியல் குறைவாக இருக்கிற பாயிண்ட்டுக்கு போகும். எது வரைக்கும் போகும்? ரெண்டுடைய பொட்டன்ஷியலும் சேம் ஆகிற வரைக்கும். எப்போ சேம் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா காமனாக ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய காமனாக ஒரு பொட்டன்ஷியல் எழுதலாம். காமன் பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம். காமன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா? Q by C. So Q divided by C. இங்க Q அப்படிங்கிறது டோட்டல் சார்ஜ், ரெண்டு சேர்த்து இருக்க டோட்டல் சார்ஜ். C அப்படிங்கிறது ரெண்டுடைய கெப்பாசிட்டியோடைய டோட்டல் வேல்யூ. ரெண்டு இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கும், இது ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ஏன்னா இது சார்ஜ் அக்குமுலேட் பண்ணுது. ஏன்னா இந்த ஸ்பேஸ்லயும் சார்ஜ் நம்ம கொடுக்குறோம், இதுலயும் சார்ஜ் கொடுக்குறோம். எப்பெல்லாம் ஒரு பிளேட்டுக்கோ ஒரு கண்டக்டருக்கோ ஒரு சார்ஜ் நம்ம அக்குமுலேட் பண்றோமோ அது வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆட் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் மாதிரி ஆட் பண்றதுனால இதுக்கு தனியா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கும், இது தனியா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கும். ரெண்டு இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்? C1 அப்படி எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்? C2 அப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இதோடைய மின்தேக்குதிறன் C1, இதோட மின்தேக்குதிறன் எவ்வளோ? C2. பொதுவாக இதே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஸ்பியருக்கு மட்டும் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்னா, ஸோ இங்கே சப்போஸ் இதோட வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன் Q1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே சார்ஜ் வந்து Q2 ஜென்ரலாக எடுக்கலாம். C க்கு வேல்யூ என்ன? ஆக்சுவலா C is equal to charge Q divided by potential V. கரெக்ட்டா? இது ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு சார்ஜோட வேல்யூ எவ்வளோ? நான் Q1 எடுத்துக்கிறேன். Q1 அப்படி எடுத்துக்கிறேன். ஸ்பியருக்கு மின்னழுத்தத்துக்கு ஃபார்முலா என்ன? ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்கு இல்லையா? ஸ்பியருக்கு மின்னழுத்தத்துக்கு என்ன ஃபார்முலா வரும்? V is equal to kQ by R. இல்லையா? ஸோ இப்போ பொட்டன்ஷியல் V எப்படின்னா Q உடைய வேல்யூ எவ்வளோ? நான் என்ன எடுத்துக்கிறேன்? Q1 எடுத்துக்கிறேன். டிவைட் பை என்னதுங்க? R உடைய வேல்யூ சப்போஸ் R1 எடுத்துக்கலாம். இங்கே R1. இப்போ என்ன ஆகும்? Q1 R1 எங்கே போக போகுது? K க்கு பதில் எப்படி எழுதலாம்? 1/4. K க்கு பதிலா 1/4 எப்சிலான் 0 எழுதலாம். சாட்டிஸ்ஃபை பண்ண போடுறாங்க. இங்க 1 divided by இது K க்கு பதிலா 1 divided by 4 எப்சிலான் 0 இங்க R1. இது எல்லாமே டிவைட் பை டிவைட் இருக்குது. அப்ப கெபாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும்? 4 எப்சிலான் 0 R1 வேல்யூ. எல்லாம் டிவைட் பை டிவைட் இருக்குது. அப்போ ஒரு ஸ்பெரிக்கல் கெபாசிட்டருக்கு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ C is equal to என்னன்னா 4 எப்சிலான் 0. சப்போஸ் ரேடியஸ்னாக்க ரேடியஸ் A எடுத்துக்கலாம். ஜெனரலா இருக்கணும். ஸ்பெரிக்கல் கெபாசிட்டன்ஸ்க்கு கெபாசிட்டர் வேல்யூ எவ்வளோ? 4 எப்சிலான் 0 A. பேரலல் பிளேட் என்ன வந்து எப்சிலான் 0 A பை D வந்து இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ. இந்த ஸ்பெரிக்கல் கெபாசிட்டர் வேல்யூ என்ன வந்து C யோட வேல்யூ 4 எப்சிலான் 0 A ன்றது ரேடியஸ். என்ன ரேடியஸ்? அந்த ரேடியஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்ப்போம். நம்ம ஈக்குவேஷன் பண்ணலாம். காமன் பொட்டன்ஷியல் V is equal to சார்ஜ் வேல்யூ டோட்டல் சார்ஜ் இருக்கும். ரெண்டு சார்ஜும் ஆட் பண்றேன். இது ஒன்னு -1 இது ஒன்னு +5. ரெண்டு ஆட் பண்ணி எவ்வளவு கிடைக்கும்? சோ டோட்டல் சார்ஜ் 4 into 10 power -2 divided by கீழ ரெண்டு கெபாசிட்டன்ஸ் C1 C2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனும்.
C1 வேல்யூ எவ்வளவு வரும் C1 வேல்யூ 4 pi epsilon 0 into 1 cm வரும்போது இங்க என்ன வரும் 4 pi epsilon 0 into 3 cm வரும் காமனா இருக்கிறதுனால 4 pi epsilon 0 வை காமனா வெளியே எடுத்துடலாம் into காமனா வெளியே எடுத்துடலாம் 1 plus 1 into 10 power minus 2 centimeterனால plus 3 into 10 power minus 6 சரி கரெக்ட்டா 4 க்கு 4 கேன்சல் பண்ணலாம் இந்த 10 power minus 2 10 power minus 2 காமனா இருக்கும் அதையும் வெளியே எடுத்துட்டாக்க மேல இருக்கிறது கீழ இருக்கிறது கேன்சல் ஆகும் சோ இருக்கிற வேல்யூ என்ன நமக்கு 1 divided by pi epsilon 0 அவ்வளவுதான் pi epsilon 0 போட்டுக்கலாம் கரெக்ட்டா ரெண்டா 1 இது 4 இருக்குல்ல இது 4 இருக்கு சரி 4 pi epsilon 0 இது வந்து என்னது காமன் பொட்டன்ஷியல் V வேல்யூ நமக்கு என்ன தேவை இப்போ பெரிய ஸ்பியர்ல பிகர் ஸ்பியர்ல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்றீங்க அதுக்கும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இப்போ சார்ஜ் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போன பிறகு செட்டில் ஆகிடும் செட்டில் ஆன பிறகு எவ்வளவுக்கு நமக்கு தெரியாது அதான் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும் V தான் இருக்கும் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V இருக்கும் ஏன்னா காமன் பொட்டன்ஷியல் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம அப்ப இந்த ஃபார்முலாவை வச்சு நான் Q வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சப்போஸ் வந்து ரெண்டாவது ஸ்பியர் சப்போஸ் Q ன்னு எடுத்துக்கலாம் Q2 கண்டுபிடிக்கணும் அப்ப Q2 is equal to எப்படி எழுதலாம் V into C2 ரெண்டாவது இருந்தா C2 ன்னு எழுதணும் ரெண்டாவது ஸ்பியருக்கு கெபாசிட்டன்ஸ் வேல்யூ C2 V யோட வேல்யூ எவ்வளவு 1 divided by 4 pi epsilon 0 C2 வேல்யூ எவ்வளவு 4 pi epsilon 0 into R க்கு என்ன பண்ணோம் 3 into 10 power minus 2 எது கேன்சல் ஆகுது இது எவ்வளவு minus 2 சார்ஜிங் நல்லது அப்போ இது ஒரு क्वेश्चन தான் இதுல இன்டைரக்ட்டா நம்ம என்ன பண்ணனும்னா இவ்வளவு தூரம் போடாம நம்ம லாஜிக்கா இந்த யோசிச்சு வச்சுக்கோமே சார்ஜ் வேல்யூ இருக்கு நமக்கு இல்ல 3 into 10 power minus 2 செகண்ட் உடைய ஸ்பியர் செகண்ட் ஸ்பியர் உடைய எதுல ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3 cm அப்ப அதே வேல்யூ வருது அப்ப பிகர் ஸ்பியர் எவ்வளவு சார்ஜ் இப்போ Q1 வேல்யூ Q2 வேல்யூ என்னது பிகர் ஸ்பியர்ல Q2 வேல்யூ எவ்வளவு 3 × 10 - 2 கூட வருது அப்ப ஆக்சுவலி எப்படி இது வேல்யூ இது சென்டிமீட்டருக்கு இல்லையா ஆரத்தோட மதிப்பு அப்படியே எங்க வருது Q2 வேல்யூ வருது அதே மாதிரி சப்போஸ் இந்த இடத்துல சின்ன ஸ்பீட் கண்டுபிடிச்சோம்னாக்க Q1 வேல்யூ என்ன வரலாம் 1 சென்டிமீட்டர் என்ன வரும் 1 × 10 சோ இந்த क्वेश्चंसல ஃபோர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் எதுக்கு இல்ல ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் இல்ல ரெண்டு parallel plate மெட்டல் பிளேட் இல்ல நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் சோ நான் என்ன செய்யறேன் இப்போ முதல்ல ஒரு சிங்கிள் பிளேட் எடுக்கலாம் சரியா சிங்கிள் பிளேட் எடுக்கலாம் இந்த ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் என்ன சொல்றது பிளேன் ஷீட் மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த பிளேன் ஷீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா தொலைவுகளிலும் எல்லா இடங்களிலுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும் ஒரு இன்ஃபினைட் லாங் பிளேன் ஷீட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எவ்வளவு மின்புலத்தின் மதிப்பு எவ்வளவு வரும் சிக்மா டிவைட் பை பேரலல் பிளேட் இருந்தா சிங்கிள்ல வந்து 2 வரக்கூடாது ஒரே பிளேட் இருந்துச்சுனாக்க வரணும் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சப்போஸ் இந்த இருந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் d டிஸ்டன்ஸ் எடுக்கலாம் இந்த d டிஸ்டன்ஸ்ல மின்புலத்தின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் நமக்கு E = சிக்மா டிவைட் பை 2 so actually sigma என்றது charge q divided by area charge q by area என்றது sigma வேல்யூ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் இன்னொரு பிளேட் வைக்கிறேன் இந்த பிளேட்ல எல்லா பாயிண்ட்ஸ்மே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரே மாதிரி இருக்குமா சேஞ்ச் ஆகும் ஒரே மாதிரி ஏன்னா டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறாது எல்லா இடத்துலயும் E வேல்யூ சேம் தான் அப்ப எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இது மேல இருக்கிற டோட்டல் சார்ஜ் வேல்யூ எவ்வளவு சப்போஸ் இங்க q அப்படினாக்க இங்க எவ்வளவு போகுது -q போகுது அவ்வளவுதானே இங்க எவ்வளவு போகுது -q ஏன்னா கெபாசிட்டன்ஸ்க்கு ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் இருக்கணும் இன்னொரு பிளேட்ல நெகட்டிவ் அப்ப இங்க -q இருக்கும் ஃபுல்லாவே -q இருக்கும்
அப்ப இங்க இருக்க இந்த பாசிட்டிவ் பிளேட் வந்து இந்த பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்க இருக்கக்கூடிய பேரலல் பிளேட் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். சார்ஜ் இருந்துச்சுனாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு சார்ஜ் ஒரு இடத்துல அப்படி இருந்ததுன்னா அது மேல என்ன ஆகும் ஃபோர்ஸ் கண்டிப்பா ஆக்ட் பண்ணும். ஃபோர்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன F is equal to Q into E. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இது இருக்கும்போது ஃபோர்ஸ் F is equal to எவ்வளோ Q into E. ஸோ இங்க இது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இங்க இருக்க சார்ஜ் எவ்வளோ -Q. E யோட வேல்யூ எவ்வளோ சிக்மா பை 2 எப்சிலான் 0. சிக்மா க்கு என்ன யூஸ் பண்ணலாம் Q by A. ஸோ E is equal to minus Q சிக்மா க்கு என்ன பண்ணுவோம் இன்னொரு Q வரும். ஸோ இதுக்கு என்ன பிளஸ் இது பிளஸ் Q போகுது. சிக்மான்றது இதோட வேல்யூ இல்லையா அப்போ பிளஸ் Q இருக்கும். ஸோ Q divided by 2 எப்சிலான் 0. அப்ப ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறுது சார்ஜ் வேல்யூ பொறுத்து மாறுது A வேல்யூ பொறுத்து மாறுது. இதுல டிஸ்டன்ஸ் டேர்ம் இருக்காதுல அப்ப என்ன ஆப்ஷன் வரணும் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வரணும். இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பொறுத்துனாது ஃபோர்ஸ் வேல்யூ வந்து மாறுது. ஸோ ரெண்டு parallel plate air capacitor கொடுக்குறாங்க. air capacitor என்ன மீனிங் ரெண்டு capacitor உடைய plate கிட்ட என்ன இருக்கு air இருக்கு. ஸோ parallel plate இருக்கும். இந்த ரெண்டு parallel plate இடையில என்ன வச்சிருக்கோம் air வச்சிருக்காங்க. ரெண்டுத்துக்கு இடையே டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க d. ஸோ இந்த பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ d. வேற என்ன கொடுத்திருக்காங்க ஸோ இதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் B பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டு பிளேட்டுக்கு இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் B. வேற ஃபோர்ஸ் ஆஃப் ரெண்டுத்துக்கு இடையில வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். சப்போஸ் இது பாசிட்டிவ் இருக்கலாம் இல்ல நெகட்டிவ் இருக்கலாம். ரெண்டுத்துக்கு இடையில எவ்வளவு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன ஆக்சுவலா ஃபோர்ஸ் F is equal to charge Q இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க கொடுக்கல. டிஸ்டன்ஸையும் பொட்டன்ஷியலையும் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் E is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் so E is equal to minus dV by dx இல்லையா இதுல x வேல்யூ dx ல டிஸ்டன்ஸ் d எடுங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தாங்க. அப்ப V வேல்யூ எவ்வளவு வரும் நமக்கு d into V is equal to எவ்வளவு d into E இருக்கலாம். அப்ப நமக்கு இங்க இருக்குது அந்த E இருக்குது. அப்ப E க்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த கேஸ்க்கு பொட்டன்ஷியல் V divided by distance d யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சார்ஜ் நமக்கு என்னது கெபாசிட்டன்ஸ் வேல்யூல கொடுத்திருக்க ஆன்சர். அப்போ சார்ஜ் க்கு என்ன யூஸ் பண்ணனும்ப்பா கெபாசிட்டன்ஸ் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணனும். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் Q is equal to CV. Q is equal to CV. சோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் பண்ணுவோம். சோ ஃபோர்ஸ் F is equal to Q க்கு என்ன பண்ணலாம் சோ Q க்கு பதிலா CV E க்கு பதிலா V divided by D இருக்கும். So that கிடைக்கும் ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளவுனா CV ஸ்கொயர்